பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒருவருக்கு புத்திசாலியான மனைவி எப்படி கிடைப்பால், அதுக்கு ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது ஆண் ஜாதகத்தில் 7ல் புதன் இருந்தால் வரக்கூடிய வாழ்க்கை துணைவி புத்திசாலியாக இருப்பார். பேச்சிலே தெளிவு, கனிவு இருக்கும், இரக்க குணம் இருக்கும். புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து மற்ற குணநலன்கள் அமையும். சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் நல்ல அறிவாளியாக இருப்பார்கள், எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், படித்த பட்டதாரிகளாக இருப்பார்கள். சந்திரன் புதன் சேர்ந்திருந்தால் மனம் புண்படாத வகையில் எதையும் சொல்லக்கூடிய பண்பு இருக்கும், அழகானவர், பேச்சிலே நளினம் இருக்கும். செவ்வாய் புதன் வேகம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் விவேகமும் அதிகமாக இருக்கும். ஒரு வாழ்க்கை துணை வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவது போல சில நேரத்தில் இந்த விமர்சனத்தை சொல்வார் அல்லது கிரிட்டிசைஸ் செய்வார். சுக்கிரன் புதன் அழகு மற்றும் அறிவு ஒருங்கே அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். இங்கே சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் அடைய வேண்டும் என்றால் காரகோ பாவ நாஸ்தி வேலை செய்யும். குரு புதன் தெய்வ பக்தி, அறிவு, பொறுமை, எதையும் சரியான முடிவெடுக்கும் புத்திசாலியாக இருப்பார். சனி புதன் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்க கடுமையாக உழைக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வாழ்க்கை துறை தாமத திருமணம் அல்லது அதிக வயது வித்தியாசம் போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். சனி திசை நடப்பில் வந்தால், அதுவே புதன் திசை நடப்பில் வந்தால் இந்த பலன்கள் இருக்காது. அதாவது சனி திசை நடக்கும்போது தாமதமான திருமணம் உங்களுக்கு வரும், புதன் திசை நடக்கும்போது அந்த தாமதமான திருமணம் வராது, முன்பே அந்த திருமண பந்தம் ஏற்பட்டுவிடும். ராகு புதன் புதிய புதிய நெட்வொர்க் டெக்னாலஜியில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஜாதகர் மீது அளவு கடந்த எதிர்பார்ப்பு இருக்கும். சில சமயம் தவறான வழிகளில் கூட அறிவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். கேது இருந்ததுன்னா கேது புதன் ஞானத்தின் ஊற்று சார்ந்த குணமாக இருக்கும். பிறரை மன்னிக்கும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். தனிமை விரும்பிகளாக இருப்பார்கள். வித்தியாசமான சிந்தனைகளை சொந்தத்தில் வைத்திருப்பார்கள். அதாவது கேது திசை நடப்பில் வந்தேன்னா குடும்பம் பிரிவை சந்திக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, ஒருவருக்கு மீன லக்னம் இருந்து அதில் 7ல் புதன் இருக்கார்னா அந்த புதன் உச்சமாக இருக்கின்றார். ஆகையினால நல்ல அறிவுத்திறமை அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த புதனோடு சேர்ந்த கிரகங்கள் யார் இருக்காங்களோ அதற்கேற்ப அந்த அறிவு கூர்மையோடு அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகளும் சேர்ந்து கிடைக்கும். அதே சில பேருக்கு மேஷ லக்னமாக இருந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்தால் அழகான மனைவியாக இருப்பார்கள். அந்த சுக்கிரனோடு புதன் சேர்ந்திருந்தால் அறிவு கூர்மையாக இருப்பார்கள். சூரியன் சேர்ந்திருந்தால் சில நேரத்தில் வேகமாக இருப்பார்கள். ஆக ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப அந்த காரகத்துவ பலம் கூடி வரும். அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்தால் 7 செவ்வாயின் வீடான விருச்சிகத்திலே வரும். அதில் செவ்வாய் இருந்ததுன்னா கோபக்காரராக இருப்பார்கள். திடீர்னு கோபங்கள் அதிகமாகும். எள்ளுனா எண்ணெயாக இருப்பாங்க. அதே மாதிரி காம இச்சை அதிகமாக இருக்கும். அந்த செவ்வாயோடு இதர கிரகங்கள் சந்திரன் சேர்ந்திருந்தால் கொஞ்சம் நாசூக்காக நளினமாக பேசுவார்கள். புதன் சேர்ந்திருந்தால் அறிவு கூர்மையாக இருப்பார்கள். அதுபோல் சனி சேர்ந்திருந்தால், ஏன்னா சனி பார்த்திங்கன்னா 8, 9 கூடையவனுடைய அதிபதி, அந்த குணங்களுடைய காரகத்துவம் அதிலே பிரதிபலிக்கும். இதுபோல் ஒவ்வொருவருடைய லக்னத்திற்கு ஏற்ப அந்த 7ஆம் இடம் நல்ல ஆட்சி பாவகமாக இருந்தால் அதன் பலன் கூடுதலாக இருக்கும். இப்போ மிதுன லக்னமாக இருந்தால் 7ஆம் இடம் குரு, தனுசு வீடு, அங்கே குருவே இருந்தால் நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஆன்மீக ரீதியிலே இருப்பார்கள். நல்ல சிந்தனையோடு இருப்பார்கள். அதே போல் அனுசரித்து செல்வார்கள்.
எதையும் ஒரு லீட் பண்ணக்கூடிய திறமை வரும், கோஆர்டினேட் பண்ணக்கூடிய திறமை வரும். அந்த குருவோடு சுக்கிரன் இருக்கிறார் என்றால் பணபலம், அவர்களால் ஒரு பண வரத்து நல்லா இருக்கும். அதனால் பிற்காலத்தில் மனைவியின் பெயரில் கூட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்து இல்லை பிஸ்னஸில் கூட்டாளியாக போட்டி செய்தால் பண வரவு நன்றாக இருக்கும். ஆக இந்த மாதிரியெல்லாம் லக்னத்திற்கு ஏற்ப அந்த 7ஆம் வீடு நல்ல ஆட்சியிலோ உச்சமாக இருந்தால் அதற்கேற்ற பலன்கள் நன்கு கூடி வரும் என்பதை தெரிந்து கொண்டு, அதே நேரத்தில் அந்த 7ஆம் இடத்தை பாபர்கள் ராகுவோ கேதுவோ சனியோ பார்க்கக்கூடாது. அப்போ அதனுடைய கெடுபலன்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும். சுபர்கள் குருவோ வளர்பிறை சந்திரனோ புதனோ சுக்கிரனோ பார்த்தால் மிக நன்றாக இருக்கும். ஆக இந்த மாதிரி இதெல்லாம் அமைப்பை பார்த்து நம்ம ஒருவருடைய லக்னம், அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி, அவர் வாங்கிய சாரம், அந்த 7ஆம் இடத்துல எந்த நட்சத்திர சாரத்திலே, அதாவது எந்த கோள்களுடைய நட்சத்திரத்திலே அவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு நன்கு ஆய்வு செய்தால் வரக்கூடிய மனைவி புத்திசாலியா, அறிவி கூர்மையாக இருப்பார்களா, ஒருங்கிணைந்து செய்வார்களா என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.